சர்க்குரு ஜீவசமாதிக்கு முன்னும் பின்னும் என்ற ஒரு தலைப்பில் தங்களை ஒரு யூடியூப் வீடியோவில் சந்திப்பதில் கவிஞர் பூர்ணிமா பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அனைவருக்கும் விடுமுறை தினம். பரீட்சைகள் முடிந்து மாணவ மாணவியர் ஓய்வெடுத்து வரும் காலம். சரி, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக கழிய வேண்டுமென்றால் நாம் நமது சர்க்குருவின் ஜீவ சமாதிக்கு சென்று வரலாம் என்று முடிவு செய்து, நான், எனது இளைய மகள், எனது மனைவியின் சகோதரி மகன் மற்றும் எனது மதினியார் ஆகியோர் நாங்கள் இந்த ஜெயபாரத் இல்லத்திலிருந்து மூட்டை சுவாமியின் சமாதியை நோக்கி காலை 10 மணிக்கு சென்றோம். ஒரு கார் ஏற்பாடு செய்திருந்தோம். வழக்கம் போலவே சர்க்குருவின் ஜீவ சமாதிக்குரிய அர்ச்சனை பொருட்கள் 4.5 அடி உயர மாலை ஆர்டர் செய்து அதனையும் கொண்டு சென்றோம். நாங்கள் சரியாக அங்கு உள்ளே நுழைந்தபோது மணி 12 மணி. பூஜைக்கான, அந்த உச்சிக்கால பூஜைக்கான மணி அடித்து விட்டார்கள். அவசரமாக எல்லோரும் உள்ளே சென்றோம். கிட்டத்தட்ட சமாதி எங்கும் எல் விழ முடியாத அளவுக்கு பெரும் கூட்டம். இவ்வளவு கூட்டத்தை நான் இந்த சாதாரண ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எதிர்பார்க்கவில்லை. குறைந்தது 15,000 பேர்கள் இருப்பார்கள். அனைவரும் அமைதி காத்தார்கள். சர்க்குருவின் ஜீவசமாதி பூஜையானது தொடங்கியது. இதற்கு முன்பு சர்க்குருவின் ஜீவசமாதிக்கு நான் காரிலே சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு சரிவர ஒரு வாரமாக தூக்கமில்லாத காரணத்தால் நன்றாக தூங்கினேன். நான் தூங்கிய பொழுது சர்க்குரு அவர்கள் என் முன்னால் தோன்றி, சாமி, அங்கே நடக்கிறத கவனிக்கணும் சாமி, தூங்கி வலியக்கூடாது சாமி, சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா, முழிச்சுக்குங்க சாமி என்று சொன்னார். அப்பொழுது நான் கண் விழித்தவுடன் சுவாமியின் ஜீவசமாதி இருக்கும் இடமான கணக்கன்பட்டி என்ற நேம்போர்டு தென்பட்டது. நான் கண் விழித்தேன். எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கார்கள் அணிவகுத்து சுவாமியின் ஜீவசமாதிக்கு செல்லும் அந்த தார் ரோட்டு பாதையிலே அந்த வயக்காட்டின் உள்ளே செல்ல ஆரம்பித்தது. எனக்கு முன்னே சென்ற கார் சிறிது நேரம் நின்று பின்பு உள்ளே சென்றது. அந்த காரில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டது என் காதிலே விழுந்தது. அதான் எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சாமி சொன்னார் இல்லையா, கவனிக்க ஆரம்பித்தேன். ஏங்க, இந்த ஜீவசமாதி, அதாவது மனைவியானவர் கணவரை கேட்கின்றார். அந்த காரிலே உள்ள கணவனை மனைவியானவர், எங்கள் ஜீவசமாதி பூஜைக்கு போகும் சொன்னீங்க, நான் இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல, எங்கள் காரே உள்ளே நுழ முடியாது அளவுக்கு கூட்டம். நீ என்ன நினச்ச மூட்டசாமியை பற்றி? அவர் ஜீவசமாதிக்கு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்த காலத்தை வந்த கூட்டத்தை விட இப்போ வர்ற கூட்டமும், அப்போ செஞ்ச அருளை விட இப்போ செஞ்ச அந்த அருள் நிறைந்த, கருணை நிறைந்த அந்த மக்களின் மீது காட்டக்கூடிய பாசமும் அதிகமாக இருக்குங்கிறேன், நீ உள்ளே போய் பாரு தெரியும் அப்படின்னு அவர் பேசுவது என் காதிலே விழுந்தது. பிறகு எங்கள் காரிலே தொடர்ந்து முன்னேறினோம். அப்பொழுது முன்னால் நடந்து சென்ற இருவர் பேசி கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் பஸ்ஸிலே வந்து சுவாமியின் ஜீவசமாதிக்கு நடந்து வரும் பக்தர்கள் என்பது போல் தெரிந்தது. அவர்கள் இருவரும் ஆண்கள், சிறுவயது பையன்கள். பெரும்பாலும் ஒரு பையனுக்கு 18 வயது இருக்கும், ஒரு பையனுக்கு 21 வயது இருக்கும். அந்த பெரிய பையன், அந்த 21 வயது பையன் 18 வயது பையனிடம் சொல்லி கொண்டிருந்தார். அதாவது, பரீட்சையில் எப்படி நல்ல மார்க்கு வரணும் அப்படின்னு நினச்சி நீ வர்றடா, எனக்கு செமஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும், நான் நினச்ச அந்த மாஸ்டர் டிகிரி படிக்கணும், அது எந்த டிகிரின்லாம் சொல்லலை, மாஸ்டர் டிகிரி படிக்கணும், ஐயாவை வேண்டுனா கைவிடப்பட மாட்டோம், அதனால தான் நானும் வர்றேன்னு சொல்ல. இந்த சின்ன பையன், நான் +2ல் அதிக மார்க் வாங்கணும், அதனால தான் நானும் வர்றேன்னு பேசிக்கொண்டிருந்த சம்பாஷணையும் காதில் விழுந்தது. அப்பொழுது என் மனதில் ஒரு நினைவு ஒன்று தோன்றியது. அதாவது, எனது இளைய மகள் ரஞ்சிதா தான் +2 எழுதியிருக்கிறார். அவர் அந்த +2வில் நல்ல மார்க் ஸ்கோர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சாமியின் ஜீவசமாதிக்கும் வருகிறார். ஆனால் ஏற்கனவே சாமியின் ஜீவசமாதிக்கு அவர் வந்து ஒரு 5 வருடங்கள் கழிந்திருக்கும். இப்பொழுது அவர் எந்த கோரிக்கையை வைத்து வருகிறார் என்பதை நம்மிடம் சொல்வது இல்லை, நானும் அதை கேட்பது இல்லை. நான் இதனை நினைத்து கொண்டேன், ஒருவேளை நமது மகளும் இதை நினைத்துத்தான் வருகிறாளோ என்று. பிறகு ஜீவசமாதி பூஜைக்கு உள்ளே சென்றோம். சரியான கூட்டம். ஜீவசமாதியின் வெளிப்புறத்தில் உள்ள மரத்தின் நிழலில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். எனக்கு முன்னே பின்னே இருந்தவர்கள் குசுகுசுவென்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சில பேச்சுக்கள் காதில் விழுந்தது. அதில் ஒரு அம்மா தன் மகளை பார்த்து, எடி ஒழுங்கா ஐயாவை வேண்டிக்கடி, ஐயாவை வேண்டுனா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், உன் புருஷனும் உன் மாமியாரும் குழந்தையிலின்னு கொடுமைப்படுத்துகிறாங்கல்ல,
இனிமே அந்த கொடுமை நடக்காது பாரு, இதோட நீ தலைக்கு குளிக்காமல் இருந்துருவ அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அந்த மகள் ஏதோ முணுமுணுத்தாள். அது பூஜை மணி ஓசையில் என் காதில் சரியாக விழவில்லை. பிறகு அந்த பூஜை மணி ஓசையில் தீபங்கள் காட்டப்பட்டது, சர்க்குருவின் மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டது. சச்சிதானந்த பரபிரம்ம சர்க்குரு என்ற அந்த மிக நீண்ட அகண்ட நாமாவளி உச்சரிக்கப்பட்டது. உச்சரித்தவர் மிக அழகாக உச்சரித்தார். ஒழுங்காக அந்த கூட்டமும் அமைதி காத்தது. உச்சரித்து முடிந்த பிறகு அவர்கள் தீப தூபாரதனை காட்டி அனைவரையும் வரிசையாக வந்து சாமி சமாதியை சுற்றிவிட்டு பிறகு விபூதி பிரசாதம் வாங்கி கொண்டு அன்னதானத்துக்கு செல்லுமாறு அன்புடன் அழைத்தார்கள். அதேபோல் அமாவாசை பூஜை சிறப்பு பூஜை நடைபெற இருக்கின்றது, 4 கால பூஜை என்ற அழைப்பையும் விடுத்தார்கள். இதற்கிடையிலேயே நாங்கள் சற்று சமாதியின் இடது பக்க ஓரமாக ஒதுங்கி அமர்ந்திருந்தோம். கூட்டம் சரிது களையட்டும், பிறகு நாம் வாங்கி கொண்டிருந்த பூஜை பொருட்களை சாமிக்கு செலுத்துவோம் என்று காத்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு 20 நிமிடங்கள் கழிந்தன. அந்த 20 நிமிடத்தில் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பேச்சுக்கள், சாமியின் ஜீவசமாதி பூஜையை பார்த்துவிட்டு வந்தவர்கள் பேசிய பேச்சுக்கள், பார்க்க சென்று கொண்டிருப்பவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்று பலவிதமான பேச்சுக்களில் ஒரு சில பேச்சுக்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கணவன் மனைவி, மீண்டும் இளைய பிராயத்து கணவன் மனைவி, அவர்களுக்கு கடன் பிரச்சனையாம். அந்த கடன் பிரச்சனைக்காக 2 முறை ஜீவ சமாதிக்கு வந்திருக்கிறார்களாம். முதல் முறை வரும்பொழுது கழுத்துப்பிடி அளவு கடன் பிரச்சனை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சினிலே. 2ஆம் முறை போன முறை வரும்பொழுது அந்த கழுத்துப்பிடியானது நெஞ்சுப்பிடி அளவுக்கு வந்தது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசியதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இப்பொழுது 3ஆவது முறை வந்திருக்கிறோம். வந்து கொண்டிருக்கும் பொழுதே நெஞ்சுப்பிடி அளவு உள்ள பிரச்சனை வயிற்றுப்பிடி அளவு சென்று விட்டது. இந்த வயிற்றுப்பிடி அளவு உள்ள பிரச்சனை ஐயாவை தரிசனம் செய்துவிட்டு வந்தவுடன் கண்டிப்பாக கால்வழியை இறங்கி சென்று விடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. 100% கடனோடு ஐயாவை பார்க்க வந்தோம், இப்பொழுது 20% கடன் மட்டும்தான் இருக்கிறது என்று அவர்கள் சம்பாசித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இவர்கள் பேசியவுடன் சிரிப்பொன்றும் வந்தது. சாமி அவர்கள் சொல்லுவார்கள், உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு செலவழிச்சிட்டீங்க சாமி, பழனிசாமி மாரியம்மா. இப்போ வந்து கடனை நான் என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியாக நடத்தேன் சாமி? கடன் அடைக்கிறதுக்கு எங்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கினீங்களா கடனை? இல்லை எங்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் செலவழிக்க போகிறோம்னு சொன்னீங்களா? ஒன்றும் கிடையாது. கடன் ரொம்ப ஆகி கடன்காரன் விரட்டினோன்னே சாமி 80% அடைச்சிட்டாரு, 60% அடைச்சிட்டாருன்னு பேசிக்கிறீங்க. சாமி இது என்ன பர்சன்டேஜ் கணக்கு பார்க்க, இது என்ன சாமி, இது என்ன ஃபைனான்ஸ் நிதி நிறுவனமான? சாமி நடமாடிக்கொண்டிருந்த காலத்தே அவரை சந்திக்க வந்த பக்தர்களுக்கிடையே நானும் அமர்ந்திருக்கும் பொழுது சொல்லிய வார்த்தை நினைவுக்கு வந்தது. இதேபோல் அவர்கள் பேசிக்கொண்டே சாமி தரிசனம் செய்ய சென்றார்கள். பிறகு ஒருவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்திருப்பார் போலும், வயதான பெண்மணி, ஒரு 70-80 வயது இருக்கும். அவர் சொல்லி கொண்டிருந்தார், எனது பேச முடியாத பேரனை சுவாமிகள் அவர்களிடம் 2-3 முறை அந்த சமாதிக்கு, இந்த ஜீவ சமாதிக்கு எனது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல தூக்கி வந்தேன். இப்பொழுது எனது மகன் வயிற்று பேரனவன், மிக பிரியமான பேரன், அவன் இப்பொழுது அப்பா அம்மா என்றும் ஐயா என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டான். இந்த முறை அவனை தூக்கி கொண்டு வர என்னால் இயலவில்லை, எனது உடம்பு இடம் கொடுக்கவில்லை. நான் மட்டும் வந்திருக்கிறேன். ஐயா, பகவானே, அப்பனே, என் பேரன் நல்லா பேசணுப்பான்னு ஆயாசப்பட்டு எனக்கு எதிர்ப்புறமாக அமர்ந்தார்கள். இதையெல்லாம் ஏன் சாமி கவனிக்கச் சொன்னார்கள் என்று, உற்று நோக்கச் சொன்னார்கள் என்று நான் இப்பொழுது விளங்கி கொண்டேன். அதாவது சுவாமிகள் ஜீவசமாதிக்கு முன் நடமாடிக்கொண்டிருந்த காலத்தையும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்தார்கள். ஆனால் பக்தர்கள் வருகை அப்பொழுது ஓரளவு சராசரியை தாண்டாத நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய அந்த பக்தர்களின் வருகை ஒவ்வொருவருக்கும் நன்மை நடப்பதை எடுத்து கூற அந்த பக்தர்களின் வருகை அதிகமாகி பல பேர்களின் கர்மாக்களை சாமி அவர்கள் தான் நடமாடிக்கொண்டிருந்த காலத்தே செய்தது போல் தான் ஜீவசமாதி அடைந்த பிறகும், அதாவது ஜீவசமாதிக்குள் இருக்கும் பொழுதும் செய்திருக்கின்றார் என்ற உண்மையை பலரும் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை சாமியின் உடல் அழிவதும் இல்லை, அது ஆக்கப்படுவதும் இல்லை, அது அழிக்கப்படுவதும் இல்லை. சுவாமி அவர்கள் இரவா பேரின்ப பெருநிலை பெற்றவர்கள், பரபிரம்மஸ்வரூபி. ஆதலால் அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார் என்ற சொல்லை வேணால் பக்தர்களுக்காக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோமே தவிர, சாமி ஜீவனை சிவனாக்குவதும் இல்லை, சிவனை ஜீவனாக்குவதும் இல்லை. ஏனென்றால் சிவபெருமானே சாமிதானே, அல்லாவும் அவர்தானே, இயேசுவும் அவர்தானே, முப்பெரும் தேவியரும் அவர்தானே, முருகனும் அவரே, போகரும் அவரே, ரிஷியும் அவரே,
முனியும் அவரே. ஆதலால் இந்த சுவாமி அவர்கள், நமது சர்க்குருநாதர் அவர்கள் ஜீவசமாதிக்கும் முன்னும் பின்னும் ஒரே மாதிரியான செயலையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கர்மாவை சுமந்து வரும் பக்தர்களின் கர்மாவை போக்கி அவர்களை சமூகத்தில் அவலங்களிலிருந்து காப்பாற்றி அவர்கள் குடும்ப வாழ்வுக்கு நன்மை செய்கின்றார்கள். பிறகு நான் என் குடும்பத்தாருடன் ஜீவசமாதி தரிசனம் செய்ய சென்று அர்ச்சனை பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து அன்னதான ரசீதை போட்டோம். பிறகு நான் என்ன நினைத்தேன்னு தெரியவில்லை. நான் ஒன்று செய்ய வேண்டும் அந்த சமாதிக்குள் நினைத்திருந்தேன். அதாவது எனது புதிதாக செய்யப்பட்ட சிவலிங்க வெள்ளி மோதிரம் ஒன்றும் ஓம் என்ற வெள்ளி மோதிரம் ஒன்றும் சுவாமியின் சமாதிகள் வைக்கப்பட வேண்டும் நினைத்திருந்தேன். ஒரு அவசரத்தில் அதை மறந்துவிட்டேன். பிறகு என் சின்ன பிள்ளையிடம் சொல்லிவிட்டு என்னிடம் வந்த எனது உறவினரிடம் சொல்லிவிட்டு சமாதிக்குள் சென்றேன். அதுவரை சமாதியின் முக்கியஸ்தர்கள் யாரையும் நான் காணவில்லை. அதன் பிறகு ஒரு முக்கியஸ்தர் என்னை பார்த்து விட்டார் போலும். நான் வந்திருப்பதை அந்த முக்கியஸ்தருக்கு யாரோ சொல்லியிருப்பார்கள் போலும். யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. இல்லை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதா என்றும் தெரியவில்லை. அவர் வேகமாக வந்து, சுந்தரசாமி என்ன இப்போ தான் வர்றீங்களா, நீங்கள் மட்டும்தான் வர்றீங்களான்னு கேட்க, இல்லை குடும்பத்தோடு வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு அவங்களாம் வெளியே உட்காந்துருக்காங்க, நான் இந்த மோதிரத்தை பூஜை பண்ணுறதுக்காக சாமி சமாதியில் வச்சு எடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், கொடுங்க சாமி நான் வச்சு தரேன்னு சொல்லி அந்த சிவலிங்க வெள்ளி மோதிரத்தையும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உள்ள அந்த வடிவுள்ள மோதிரத்தையும் அவர்கள் சமாதிகள் வைத்து எனக்கு பூ மற்றும் மாலை அனைத்தும் கொடுத்தார்கள். பிறகு நானும் சமாதிக்கு அருகே உள்ள ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டேன். அப்பொழுது இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களும் ஒரு வீரியமான வயதுடையவர்கள். ஏப்பா இவ்வளவு பூவு இவ்வளவு இதெல்லாம் தர்றாங்களே, நீ என்ன செய்வ அப்படின்னு ஒருத்தர், பூ வாங்கின ஒருத்தர், ஏற்கனவே பூ வாங்கியிருந்த ஒருத்தர் கேட்டார். அவருக்கு அருமையாக பதில் சொன்னார். என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெரிய ஆச்சரியம். அதனால தான் சாமி என்னை உற்று நோக்க சொன்னார் என்று சுதாரித்து கொண்டேன். அதாவது, ஏப்பா இந்த பூவை நான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் என் மனைவி வரல, என் மக வரல, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க பூவெல்லாம் என் வயக்காட்டில் உரமாக போடுவேன். ஐயா அங்கே வயக்காட்டில் உரமாக இருந்து பயிர் பச்சையை விளைய வச்சு விவசாயத்தை செழிக்க வைப்பாருப்பா. ஆக எவ்வளவு பெரிய ஒரு தத்துரூபமான உண்மையை அசாதாரணமாக அந்த கிராமத்து பெரியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் அந்த பெரியவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தது என் மனதிற்கு இனிமையாக இருந்தது. சாமிக்கு விவசாயம் என்றால் மிகவும் பிடிக்கும். விவசாயிகள் மனம் மகிழ வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பார். விவசாயமே இந்தியாவிற்கு உயிர்நாடி என்றும் சொல்லுவார். இப்பொழுது சாமியின் திருச்சமாது மேனியில் சார்த்தப்பட்ட அனைத்து பூக்களும் அள்ளி பாக்கெட்டாக போடப்பட்டு சாமிக்கென்று பக்தர்கள் கொண்டு வரும் பொருள்கள் அனைத்தும் அதில் பாக்கெட்டிற்குள் போடப்பட்டு, ஃபேண்டா என்றால் ஃபேண்டா கலர் போடப்பட்டு, ரொட்டி என்றால் ரொட்டி, மிக்சர் அனைத்தும் போடப்பட்டு பக்தர்களுக்கே மீண்டும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது ஒரு நல்ல மெத்தடு, நல்ல முறையாகும். சமாதிகள் பின்பற்றப்படும் நல்ல முறையாகும். அந்த நல்ல முறையில் வருகின்ற அந்த பூக்களை சுவாமி அவர்கள் அனுப்புகின்ற அந்த பூக்களை சாமியால் பெறப்படும் பக்தர்கள் அந்த பூக்களை வேஸ்டாக்குவதில்லை. அதாவது அதனை தூக்கி போடுவதில்லை. அதனை வீட்டிற்கு சென்று உரமாக தங்கள் வயல்களிலே செடிகளிலே போடுகின்றார்கள். ஆக என்றுமே நான் விதையாக, உரமாக, மண்ணாக, பயிராக, காயாக, கனியாக, செடியாக, கொடியாக, பூவாக, பிஞ்சாக உயிர்த்தெழுந்து கொண்டிருப்பேன். அதாவது இன்று குருத்தோலை ஞாயிறு அல்லவா? இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கிறித்துவ பெருமக்கள் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடுவது வழக்கம். எங்கள் சாமி அவர்கள் உயிர்த்தெழவில்லை. இறந்தால் தானே உயிர்த்தெழுவதற்கு எங்கள் சாமி அவர்கள் இறக்கப் போவதுமில்லை, பிறக்கப் போவதுமில்லை. அது ஒரு பரபிரம்ம சொரூபம். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு உடம்பில் புகுந்து நடமாடிக்கொண்டிருக்கும் சொரூபம். ஓரிடத்தில் ஓய்வெடுக்கும் சொரூபம் அல்ல. எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? சாமி அவர்கள் ஜீவசமாதி நிலைக்கு பிறகு தவநிலைக்கு சென்று விட்டார் என்று. கண்டிப்பாக எங்கள் குருநாதர்கள் தவநிலையை மேற்கொள்ளக்கூடியவர் அல்ல. ஏனால் தவமே அவரை நோக்கி தவம் செய்யும் நிலையில் உள்ளவர் என்பதால் எங்களது சுவாமி அவர்கள் ஒவ்வொரு பக்தர்களின் மனக்குறைகளையும் நேரில் சென்று இப்பொழுதும் போக்கி வருகிறார் என்று கூறி உங்களிடம் சுவாமி திருச்சமாதிக்கு முன்னும் பின்னும் பக்தருடைய கர்மாவை எல்லாம் போக்கி அவர்களுக்கு நன்மையை செய்து நடமாடிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது கவிஞர் பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.